தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், காந்தியவாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான கோ. வெங்கடாச்சலபதி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். மதுரை மாவட்டம் தே. கல்லுப்பட்டி அருகே உள்ள கோபிநாயக்கன்பட்டியில் 1909 ஆண்டு ஜூலை மாதம் 30 பிறந்துள்ளார். 1969 ஆண்டு ஜூன் மாதம் 13 இயற்கை எய்தியுள்ளார். கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள் காந்திய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு தன் வாழ்நாள் முழுவதையும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள் இதற்காக 1931 மற்றும் 1942 ஆகிய ஆண்டுகளில் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார். 1940 ஆண்டில் மதுரை மாவட்டம் தே. கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை நிறுவினார். காந்திய பொருளாதார அறிஞர் ஜே.சி. குமரப்பா தனது இறுதி காலத்தை இந்த ஆசிரமத்திலேயே கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமப்புற மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தன் ஊரில் கிராம ஊழியர் சங்கத்தை ஏற்படுத்தினார் கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள். இதனை இவருடைய நெருங்கிய நண்பரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான கே. காமராசர் தொடங்கி வைத்தார். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழக அரசின் கிராம நல்வாழ்வு துறையின் இயக்குநராக பொறுப்பு வகித்து கிராமப்புற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார் கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள். இவருடைய நினைவை போற்றும் வகையில் தே. கல்லுப்பட்டி ஆசிரமத்தில் ஆண்டுதோறும் சிறப்பு சொற்பொழிவுகள் மற்றும் காந்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கோ. வெங்கடாச்சலபதி அவர்களை பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனைகளையும் பெண் உரிமைகளையும் முன்னெடுத்த மிக முக்கியமான சுயமரியாதை இயக்க வீராங்கனை மற்றும் சிறந்த பேச்சாளரான குஞ்சிதம் குருசாமி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1909 ஆண்டு ஜூலை மாதம் 12 பிறந்துள்ளார். 1961 ஆண்டு ஜூலை மாதம் 30 இயற்கை எய்தியுள்ளார். தந்தை பெரியாரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் சடங்குகள் இன்றி நடைபெற்ற முதல் அதிகாரப்பூர்வ சுயமரியாதை திருமணத்தின் நாயகி இவரே ஆவார். இசைவேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்த வயலின் கலைஞர் திருவாரூர் டி. சுப்பிரமணிய பிள்ளையின் மகளான குஞ்சிதம் அம்மையார் பகுத்தறிவு எழுத்தாளரான குத்தூசி குருசாமியை 1929 ஆண்டு டிசம்பர் மாதம் 8 அன்று ஈவேரா பெரியார் மாளிகையில் மணந்து கொண்டார். இந்து மத சடங்குகள், புரோகிதர்கள் மற்றும் மந்திரங்கள் ஏதுமின்றி முழுக்க சுயமரியாதை முறையில் பெரியார் நாகம்மையார் முன்னிலையில் இந்த வரலாற்று திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது தாலி கட்டப்பட்டிருந்தாலும் தாலி என்பது பெண் அடிமைத்தனத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து சில ஆண்டுகளிலேயே அதை தன் கழுத்தில் இருந்து அகற்றி புரட்சி செய்தார் குஞ்சிதம் குருசாமி அவர்கள். பெண்கள் பூப்படைந்தவுடன் அவர்களை வீட்டுக்குள் அடைத்து வைக்கும் பழக்கத்தை எதிர்த்தார். ஆண்மகன் பக்குவம் அடைந்தால் அடைக்கப்படாத போது பெண்ணை மட்டும் ஏன் கைதி போல் நடத்த வேண்டும் என 80 ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த இவர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஆசிரியராகவும் பின்னர் சென்னை நகராட்சி கல்வி அதிகாரியாகவும் உயர்ந்து திறம்பட பணியாற்றினார். திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் தர்க்க ரீதியாக பதிலளித்தார். பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதைகளை தொகுக்கும் பணிகளிலும் ஈடுபட்டார். தனது பிள்ளைகளுக்கு பெயரிடும் போது தந்தையின் முதல் எழுத்தை மட்டும் வைக்கும் வழக்கத்தை எதிர்த்து தாயின் பெயரையும் சேர்த்து கூ ரஷ்யா மற்றும் கூ கௌதமன் என பெயரிட்டு புதுமை படைத்தார் குஞ்சிதம் குருசாமி அவர்கள். தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சுயமரியாதை கொள்கைகளுக்காகவும் மூடநம்பிக்கை ஒழிப்பிற்காகவும் பாடுபட்ட குஞ்சிதம் அம்மையார் 1961 ஆண்டு ஜூலை மாதம் 30 இயற்கை எய்தினார். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனைகளையும் பெண் உரிமைகளையும் முன்னெடுத்த மிக முக்கியமான சுயமரியாதை இயக்க வீராங்கனை மற்றும் சிறந்த பேச்சாளரான குஞ்சிதம் குருசாமி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினரும் சமூக சீர்திருத்தவாதியுமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய சரித்திரத்தை
இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். பெண்களின் கல்வி, சம உரிமை மற்றும் சுகாதார மேம்பாட்டிற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு வரலாற்று ஆளுமை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 1886 ஆண்டு ஜூலை மாதம் 30 அன்று பிறந்துள்ளார். 1968 ஆண்டு ஜூலை மாதம் 22 அன்று காலமாகியுள்ளார். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் நாராயணசாமி, சந்திரம்மாள் தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். பெண்கள் கல்வி கற்பதே அரிதாக இருந்த காலத்தில் புதுக்கோட்டை மகாராஜா ஆண்கள் பள்ளியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி இவரே ஆவார். 1912 ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்து இந்தியாவின் முதல் பெண் அறுவை சிகிச்சை மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். பழம்பெரும் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் இவருக்கு மருமகன் ஆவார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்று பெண்களின் உரிமைக்காக போராடினார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். 1926 ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உலகின் முதல் பெண் துணை சபாநாயகர் என்ற பெருமையை பெற்றார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வந்த மிக முக்கிய சட்டம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் ஆகும். இந்த சட்டத்தின் மூலம் பல 100 ஆண்டுகள் நிலவி வந்த தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. குழந்தை திருமண தடுப்புச் சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் மற்றும் இருதார தடை சட்டம் போன்றவை நிறைவேற மிக முக்கிய காரணமாக விளங்கினார். அரசியல் மற்றும் மருத்துவ பணியோடு நின்று விடாமல் ஆதரவற்ற பெண்களுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் இரு பெரும் அமைப்புகளை உருவாக்கினார். தேவதாசி முறையிலிருந்து மீட்கப்பட்ட பெண்களுக்கும் ஆதரவற்ற சிறுமிகளுக்கும் புகலிடமும் கல்வியும் வழங்க 1930 சென்னையில் அவ்வை இல்லம் என்ற ஒன்றை தொடங்கினார். தனது தங்கை புற்றுநோயால் இறந்ததால் வேதனையுற்று அவர் 1954 இந்தியாவின் முதல் பிரத்யேக புற்றுநோய் மருத்துவமனையை சென்னையில் நிறுவினார். இது இன்று ஆசியாவின் மிக சிறந்த புற்றுநோய் சிகிச்சை மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. தனது அரசியல் மற்றும் சமூக அனுபவங்களை ஆவணப்படுத்தும் வகையில் புத்தகங்களை எழுதியுள்ளார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சுயசரிதை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். சமூகத்திற்கு இவர் ஆற்றிய தன்னலமற்ற சேவையை பாராட்டி 1956 ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. தமிழக அரசு இவரது பிறந்த நாளான ஜூலை 30 மருத்துவமனை தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினரும் சமூக சீர்திருத்தவாதியுமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.